கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தருமபுரியில் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒகேனக்கல் நடைபயணம் நான் தருமபுரியில் பண்ணேன் இல்லைங்களா, காவேரி உபரி நீர் திட்டம். எப்போ பண்ணது அது? 3 வருஷம் இருக்கு. 22 பண்ணேன். அந்த நடைபயணம் பண்ணிட்டு இருந்தோம். நடைபயணத்தில் இந்த 3 நாள் நடைபயணம் தருமபுரியில் நான் போயிருந்தேன். இந்த நடைபயணத்தில் ஐயா கிட்ட போய் யார் சொன்னார் உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு துரோகி ஐயா அந்த கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்பவே ஆரம்பிச்சிட்டார். 25 வருஷமா உங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து, ஏன் போதாதா அதெல்லாம்? 4 முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி 8 முறை எம்எல்ஏ எலெக்ஷனை நிக்க வச்சு, எம்பி எலெக்ஷனை நிக்க வச்சு, ஆனாலும் அதெல்லாம் பத்தல. அவரால் பதவி இல்லாம இருக்க முடியாது. சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு? அன்னைக்கு சொன்னாங்கல்ல, என்ன தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா, ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா. அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா. உடனே ஐயா என்ன பண்ண, ஒரு சர்க்குலர், ஜிகே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும். இதுதான், அதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை, அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க இவனுங்கெல்லாம். ஐயோ, இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்படணும். இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்கெல்லாம். இப்படிதான் ஒன்னொன்னுத்துக்கும் எவ்வளவு பொய் தான். அவர் ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா அப்படி சொல்லிட்டாரு, உங்களை இப்படி பண்ணிட்டாரு, அப்படி நான் எதுவுமே நான் யாருக்கிட்டையும் எப்படியும் நான் பேச போறேன். யாராவது பேசுவாங்களா ஐயா பத்தி? பேசுவாங்களா? நானும் இதெல்லாம் கடந்து போவோம்னு சொல்லி நானும் பொறுத்துக்கிட்டு இது எல்லாம் மனசுக்குள்ள நான் கொட்டி வச்சுக்கிட்டு அடக்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்படிலாம் ஒரு சூழல் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இங்க வழக்கு போட்டாங்க, இந்த கூட்டம் நடத்தக்கூடாது, 100 நாள் நடைபெறும், அது தடை பண்ணணும். எதுவும் நடக்கல, ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அப்புறம் இங்க வழக்கு போட்டாங்க, இங்க நீதிபதி சொல்லிட்டு நீ சிவில் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. பாலு சொன்னாரு, எல்லாமே சொன்னாரு.